எங்கள் ஜென்ரேஷனில் அவர் தனியாக இருக்கார். நான் நினைக்கிறது அப்படி தான் நினைக்கிறேன். அவர்கிட்ட வந்து ஒரு சோசியல் ரெஸ்பான்ஸ் இருக்குது, ஒரு சமூக பொறுப்பு இருக்குது. அதே நேரத்தில் அதை எல்லாத்துக்குள்ளேயும் நம்ம எல்லா தளத்திலையும் இயங்கக்கூடிய, அது ஐடியாக இருக்கட்டும், ஐடி பீப்புளாக இருக்கட்டும், அது எஃப்எம் மாதிரி ஒரு இதுவாக இருக்கட்டும், ஒரு வீட்டுக்குள்ளே அடங்கி கிடக்கிற பொண்ணாக இருக்கட்டும், அல்லது மான்ஸ்டர் மாதிரி அந்த எல்லாத்துக்கும் அப்படி தனித்த அங்கங்கே விடுபட்ட தென்படக்கூடிய டக்குன்னு தென்படாத கேரக்டர்ஸ்களோட உள்ளுக்குள்ள இருக்கிற வாழ்க்கையை படம் பிடிச்சி காட்டுறதுல அவருக்கு எங்கேயாவது ஒரு மேடை கிடைக்காதா? ஏன்னா அவர்கிட்ட பேசினது இல்லை. அவர் படம் பார்க்கும்போது எனக்கு தோணும், இந்த படம் வந்து அப்படியே ஒரு ஆற்றுல இலையை தூக்கி போட்டால் அது பார்த்து ட்ராவலாகி மெதுவாக போயிட்டுருக்குல்ல, அந்த மாதிரி எந்த சலனமும் இல்லாமல், எந்த பெரிய ஆர்ப்பாட்டமும் இல்லாமல் நீங்கள் ஒரு நாவல் படிக்கிற மாதிரியான உணர்வுகளை தரக்கூடிய படங்களை எடுக்கக்கூடியவர் தான் நெல்சன். நீங்கள் மான்ஸ்டரில் பார்த்தீங்கன்னா எப்படியான காமெடி பண்ணலாம், ஆனால் அதுலேயும் சென்சிபிளான காமெடிஸ் தான் பண்ணியிருப்பார். அதை வச்சுக்கிட்டு கோக்குமாக்கெல்லாம் பண்ணியிருக்க மாட்டார். இது ஏதாவது ஒரு ஸ்டேஜ் கிடைக்காதான்னு நான் ஏங்கியிருக்கேன் அவர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு, அவர் பேசுகிறதுக்கு. ஏன்னா இந்த தலை ரொம்ப முக்கியமானது. அப்படி டிஎன்ஏ இது பார்க்கும்போது எனக்கு வந்து அந்த கதையை வந்து சூஸ் பண்ணதும், இந்த கதையை படம் பண்ணணும்னு சூஸ் பண்ணதும், அவரோட அந்த பயோபிக் அவரோட சினிமாகிராஃபியில் பார்க்கும்போதே எனக்கு தெரியுது அவர் இந்த மாதிரி தான் சூஸ் பண்ணுறாரு.